ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். காலையிலேயே வந்து ஒரு படம் பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இந்த படம் யார் பார்க்க போகிறா? ஆனால் வந்து இந்த படம் நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஓகேவா, என்ன படம் அப்படின்னாக்கா ஷவுலின் சோக்கர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து கும்ஃபு ஷாக்கர், அந்த டைரக்டரோட படம் தான். காலையில் 8 மணிக்கு வேணால் வருவோம் படம் பார்க்க. நான் ஜெஸ்கோக்கு இவ்வளோ ஏர்லியாக வந்ததே இல்லை. இங்கே பாருங்கள், யாருமே இல்லை இந்த இடத்துல. ஃபுல் எம்டி, லைட்டில் எதுவுமே திறக்கலை. ஆக்சுவலாக என்ன ஆச்சு அப்படின்னாக்கா அந்த படம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஹவுஸ்ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ நான் நினச்சேன் சண்டே தான் போக முடியும் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஷோ திறந்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஷோ வந்து 11 மணிக்கு தான் இருந்துச்சு. பட் 10 மணிக்கு இருந்துச்சு. 10 மணிக்கு அப்புறம் வர்ற எல்லா ஷோவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு தான். சரி, நம்ம சண்டே தான் போக முடியும் போல் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து 8 o'clockலாம் திறந்து விட்டுருந்தாங்க. சரி, அவங்க அதுக்கப்புறம் அதுக்குள்ளேயே டைம் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா முன்கூட்டியே வந்து டைம் வச்சு திறந்துட்டாங்க 8 மணிக்கு. அதனால தான் 8 மணிக்கு வர வேண்டிய சூழ்நிலையாச்சு. இங்கே தியேட்டரில் கூட யார் இருக்க மாட்டாங்க போல். இன்னொரு தான் வந்து 8 மணிக்கு, காலைல 8 மணிக்கு ஷோன்றதை நான் பார்த்தேன். அதனால தான் நான் வந்துட்டுருக்கேன். தியேட்டரில் கூட நான் மட்டும் தான் தனியாக இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் பரவாயில்ல கைஸ், இந்த காலையிலையும் சில பேர் இருக்காங்க படம் பார்க்குறதுக்கு. ப்ரோ, எதுக்காக ப்ரோ இந்த படம் பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பீங்க. என்ன ப்ரோ, மகுடம் வந்திருக்கு, சூர்யா படம் வந்திருக்கீங்க, இந்த படத்தை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஆக்சுவலாக இந்த படத்தோட டேரக்டர் வந்து எனக்கு ரொம்பவே ஃபேவரெட்டு. நிறைய பேருக்கு தெரியும். இந்த கும்ஃபு ஹாஸ்டல் பார்த்துருப்பீங்க. கும்ஃபு ஹாஸ்டல், அப்புறம் வந்து ஷவுலின் சோக்கர், CJ7 அதெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த டேரக்டர் வந்து 17 இல்லை 18 வருஷமாக கழிச்சு வந்து ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா தளபதி மாதிரி இடையில வந்து அரசியலுக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து பண்ணுற படம் தான் வந்து இந்த படம் கும்ஃபு ஷாக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ வந்து எப்படி நீங்கள் வந்து ஷாலின் சோக்கர் பார்த்தீங்களோ அதே மாதிரி கும்ஃபு ஷோக்கரில் வந்து பொண்ணுங்களை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு அவர். கண்டிப்பாக அவரோட படம் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். ஆனால் ஒரு படம் எப்படி பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது நான் போன மாதத்தில் நான் கேள்விப்பட்டேன் இந்த படம் நான் பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் தான் கிளம்பி வந்திருக்கேன். ஸோ இந்த படத்தோட ட்ரெய்லர் எல்லாத்தையும் பார்த்தா ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. சரி, இது வந்தால் கண்டிப்பாக போய் தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் காலையில் கிளம்பி வந்திருக்கேன். எனக்கெல்லாம் வந்து ஷவுலின் சோக்கர்னு சொல்கிறத விட மிரட்டல் அடி 2ன்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு புரியும். மிரட்டல் அடி அப்படின்னு சொல்லிட்டாலே நம்மளுக்கு இந்த படம் ஞாபகம் வரும். ஷவுலின் சோக்கர் தான் வந்து நான் ஞாபகம் வரும். அதோட அடுத்த பக்கம் தான் வந்து இந்த படம். அதாவது இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல. பட் படம் பார்க்கும்போது தான் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அவரோட வந்து அந்த ஹியூமர் வந்து சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி இந்த படத்துக்கும் இருந்துச்சுன்னா வேறு லெவலாக இருக்கும். நல்லா ஃபன்னாக என்ஜாய் பண்ணி வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ படத்துக்கு வந்து தேட்டர் திறந்துட்டாங்க. நான் நேராக உள்ளே போயிட்டு படம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு படம் முடிஞ்சு வெளியே வரும்போது சொல்கிறேன். ஓகேவா? பயங்கரமாக மிஸ் பண்ணிட்டேன் ஒரு படத்தை. என்ன படம் தெரியுமா? OTC. காய்ஸ், தேட்டரில் யாருமே இல்லை இன்றைக்கி. நான் மட்டும்தான் போல. இதுக்கப்புறம் தான் கூட்டம் வரணும்னு நினைக்கிறேன். காய்ஸ், இப்போ தான் வந்து படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வரேன். உள்ளே வரும்போது நான் மட்டும் தான் வந்தேன். ஆனால் படம் முடிஞ்சு வெளியே வரேன், அவ்வளோ பெரிய கூட்டம் வெளியே நிற்கிது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ கூட்டம். நானே பூந்து தான் வந்தேன். ஸோ வந்து காய்ஸ், கும்ஃபு ஷாக்கர் படம் வந்து பார்த்தாச்சு. படம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து இந்த அட்லி கேட்பார்ல, கில்லி வந்து கமர்ஷியல் படமா ஸ்போர்ட்ஸ் படமா அப்படின்னு கேட்பார்ல, அந்த மாதிரி தான் இந்த படமும். இதில் வந்து ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் வந்து அந்த ஷவுலின் சோக்கர் படம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும், அதில் வந்து பயங்கரமான ஃபன் இருக்கும். இந்த படத்தில் வந்து ஃபன்னை கொஞ்சம் குறைச்சிட்டு வந்து ஸ்போர்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக காமிச்சிருக்காங்க. பட் லிட்டர்லி வந்து இந்த கேர்ள்ஸ் ஸ்கூலில் என்ன மாதிரியான ப்ராப்ளம் வரும், இந்த ஈகோ பிரச்சனை வரும். ஸோ அந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து ஃபுட்பால் மேட்ச் விளையாண்டாங்கன்னா அவங்க எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லா ஃபன்னாகவே வந்து கொண்டு போயிருந்தாங்க. முழுக்க வந்து அந்த டைமில் நம்மளுக்கு ஃபன்னாக இருக்கும். பட் இப்போ பார்க்கும்போது கொஞ்சம் கிரிஞ்சாக இருக்கும்ல. முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி விஷயத்த வந்து தவிர்த்துட்டு முழுக்க வந்து ஸ்போர்ட்ஸில் மட்டுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். அண்ட் ஓவராலாக வந்து எல்லோரும் ஆக்டிங்காக வந்து ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு. ஷவுலின் சோக்கர் படமும் இந்த படமும் வந்து ஒரே யூனிவர்ஸ் தான். கடைசியாக வந்து அவரும் வந்து ஸ்டேடியமில் உட்காந்து பார்க்குற மாதிரி பிடிச்சிருக்காங்க. ஸோ வந்து அடுத்த பாட்டெலாம் வருமா அப்படிலாம் எனக்கு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு பார்க்கும்போது ஃபன்னாக இருந்துச்சு. ஆனால் தமிழ் டப்பில் பார்த்துருந்தா இன்னுமே ஃபன்னாக இருந்திருக்கும், பயங்கரமாக இருந்திருக்கும். இந்த ஸ்போர்ட்ஸ் சீன் வந்து ரொம்பவே என்ன சொல்கிறது, ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த கிளைமேக்ஸ் அந்த ஃபைனல் மேட்ச்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் வந்து இந்த ட்ராகன் வரும், சீட்டா வரும், லைன் வரும், எல்லாமே வந்து வரும் படத்தில். பயங்கர ஒரு பெரிய பட்ஜெட். அந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அவுட்டோரில் ஒரு மாதிரி
ஒரு டிசர்ட்டில் நடக்கிற மாதிரியான ஒரு நார்மல் ஃபுட்பால் மேட்ச் மாதிரி இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேடியமில் நடக்குது. ஒரு பிரம்மாண்டமான ஸ்டேடியம்குள்ளே நைட்டு வந்து நடக்குது பொழுது அது பார்க்கும்போது ரொம்பவே பிரம்மாண்டமாக நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது படம் பார்க்கும்போது. அந்த கேர்ள்ஸோட அந்த பிங்க் கலர் ஒரு டீம் இருப்பாங்க, பிளாக் கலர் ட்ரெஸ் ஒரு டீம் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸும் வந்து பார்க்கும்போது ரொம்பவே கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போது. ஸோ காய்ஸ், ஓவராலாக இந்த படம் எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நல்லா ஃபன்னாக இருந்துச்சு. பட் தமிழ் டப் வருமானு தெரியல, வந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து எல்லாம் உட்காந்து பாருங்கள். சூப்பராக நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஷாலின் சோக்கர் வந்து ரசிச்சு பார்த்தீங்களோ அதே மாதிரி இந்த கும்ஃபு சோக்கர் படத்தையும் நீங்கள் ரசிச்சு பார்ப்பீங்க. ஓகேவா? ஸோ காய்ஸ், கூட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தொடர்ந்து உங்களை அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை காய்ஸ்.